தெரியாது. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அவன் இங்க இருந்தாவணும். வாங்க. ஆஸ்பத்திரியில ராஜா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த இங்க வந்து நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னே தெரியல. பாதனாலே பயமா இருக்குடா. ஒண்ணுமே தெரியல உலகத்திலே, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. யாரா நீ? நீ யாரு? யாரா நீ? நீ யாரு? முதல்ல கேட்டது நான் யார் நீ? நான் தான் திண்டுக்கல் சகாயம். என்ன சொல்லிருக்காரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்துல அரை சொல்லி என்னடா சொன்ன? பிஷப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலையில ஒண்ணு நீ, இன்னொன்னு ஃபாதராடா. திண்டுக்கல் சகாயங்கிற பேரை சொன்னா புட்டு புட்டு விப்பாங்களா? புட்டு புட்டு புட்டுடா. தமிழ் உனக்கு கூட அதுலயேப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல. பிஷப் வீட்டுக்கு போனீங்களா? துர்கா எங்க? தமிழ் அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கப்பா. கல்லறையில் நம்மள அடிச்சானுங்களே, அவனுகிட்ட துர்காவை புடிச்சு கொடுத்துட்டாப்பா அந்த ஃபாதர். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாடி வச்ச பாய் ஃப்ராடு ஃபாதர் தான். இப்போ தாடி வச்ச பாய் இடத்துக்கு தான் துர்காவை தூக்கிட்டு போயிருக்கானுங்க. தமிழை தூக்கிட்டு போக பாக்குறாங்க. அந்த ஜீப்ல வந்தாங்களே, அவங்க தான் தமிழை காப்பாத்த பாக்குறாங்க. அவங்க தான் ரொம்ப நல்லவங்க. தமிழ் மாட்டிடுச்சா? தமிழை காப்பாத்துறா. நீங்க வாங்க. என்ன உடா? அடிச்சுவாங்க. தமிழ் சொன்ன கேளுங்க. தமிழை படிச்சுக்கலாம். ஏப்பா தமிழ் ரொம்ப நன்றி. தமிழ் நீயா? ஏய், யார் நீ? யார் நீ? நேரடியா என்கிட்ட வந்து மோதிரத்தை விட்டுட்டு தனியா இருக்கிற பொண்ணை மிரட்டிட்டு இருக்கிய? யார் நீ? பொட்டப்பயல, இப்ப என் துர்காவை எங்க வச்சிருக்க? சொல்லு. அவகிட்ட என்ன சொன்ன? மேரியம்மா உங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரின்னு. அப்போ அவ பெத்த புள்ளன்னா உங்க பக்ரீத்துக்கு வெட்டி போட போற பலியாடா? சொல்லு. ஓ,
இப்பதான் புரியுது. இத்தனைக்கு நீதான் காரணமா? நீதான் அந்த கூட்டத்துக்கே தலைவிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளைய? ச்சே! தாய் குலத்துக்கே அவமானம். மேரியம்மா பெத்தெடுத்த பிள்ளையே மேரியம்மா கட்டி காத்த ஆசிரமத்தையும் பெருமையும் அழிச்சிடுவான்னு பயந்து அந்த சிஸ்டர் தான் ஆளு வச்சு அடிச்சான்னு நினைச்சேன். நான் சந்தேகப்பட்டது தப்பு. இதுக்கெல்லாம் காரணம் நீ. ஆ? சொல்லு, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆசிரமத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வேத்து மதத்தை சேர்ந்த நீ அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும் பயந்து 5 வேளை தொழுது வாழ்ற முஸ்லிம் மதத்தை சேர்ந்த நீ சொல்லு, யார் நீ? ஆ? அம்மா, உன்னை பெத்த அம்மா, 10 மாசம் சுமந்து பெத்தாங்களே அந்த அம்மா. நீ உயிரோட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்களே அந்த அம்மா. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்ப தன்னோட உயிரையும் பணையம் வச்சு உன் உயிரை காப்பாத்துங்கிறதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்களே அந்த அம்மா. இவங்க என் அம்மா இல்ல, என்னால நம்ப முடியாது. நம்புங்க தம்பி, நான் அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், இவங்க தான் உங்க அம்மா. இவங்க என் அம்மாண்ணா ஏன் என்ன ஒரு அனாதைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கணும்? முகத்துல முக்காட போட்டுட்டு ஏன் மறைஞ்சு வாழணும்? பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து மேரி அம்மா தான் என் அம்மான்னு எல்லாரையும் நம்ப வச்சு மேரி அம்மாவும் என்னையும் ஏன் அசிங்கப்படுத்தணும்? கல்லறையில் ஆள வச்சு ஏன் அடிக்கணும்? இதுதான் ஒரு தாய் பெத்த மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா? சொல்லுங்க. என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, நான் தான் உன் அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆளை வச்சு மிரட்டி எதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுல என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இதுதான் தாய் பாசங்கிறதா? ஆமாப்பா, தாய் பாசம்தான். பெத்த பிள்ளைக்கு முன்னால நேருக்கு நேரா வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டிருக்குன்னா அது ஓ அம்மாவுக்கு தான். இத்தனை வருஷமா உங்க அம்மாவை பிரிஞ்சு நீ மட்டும் தான் அனாதையா இருந்தேன்னு நினைக்கிறியா? கட்டுன புருஷனி பெத்த மகனி இத்தனை வருஷமா பிரிஞ்சு கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே உங்க அம்மா, அவங்களும் அனாதை தான். உனக்கு முன்னால வந்து நான் தான் உன்னை பெத்த அம்மான்னு ஏன் சொல்லிக்க முடியலன்னு கேளு, உங்க அம்மாவை நீயே கேளு. அதுக்காக அனாவசியமா பேசி அவங்க மனசை புண்படுத்தாத. அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. இந்த அனாதை பெத்தது நீதானே? எனக்கு இவ்வளவு சித்திரவதை நீ கொடுத்ததுக்கு பெத்தப்பவே நீ எனக்கு ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னா நான் உனக்கு தப்பா பிறந்துட்டேனா? என்ன பத்தி நீ என்ன வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா பிறந்த பொறப்ப மாத்திரம் நீ தப்பா பேசாத. உங்க அப்பா பேருக்கேத்த மாதிரி வாழ்ந்த தர்ம செய்யல.